மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க, வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜோட டெவலப்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு ½ வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காண்டாயிடுச்சு மக்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வாய்ஸ் இல்லாமல் வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் ஆகிடுச்சு எனக்கு தெரியாமல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் வாய்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சு, வாய்ஸ் கேட்கல. செகண்ட் இதில் என்ன ஆகிடுச்சுன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போ ரெண்டுமே அதாவது வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேசிக்காக புரியும் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அது ஹோம் பேஜ் முடிச்சுட்டு கட் பண்ணும் போது தான் நான் செக் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாம் கரெக்டாக நான் இப்போ அதை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாருங்கள், நாங்கள் வீடியோக்குள்ளே டெவலப்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மக்களே பார்த்தீங்கன்னா வெப்சைட் நான் நேற்றே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது டெவலப் பண்ணி கொஞ்சம் அதாவது சின்ன பார்ட் முடிச்சிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணால் நான் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகலை, என்ன ப்ராப்ளம்னு தெரில. இப்போ தனியாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாய்ஸ் எல்லாமே. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன நான் முடிச்சிருக்கேன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபைல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஹோம் பேஜில் ஒரு பேசிக் ஃபிக்மா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக நம்ம சின்ன ஒரு நேவிகேஷன் பார் முடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் முடிச்சிருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணல. நான் இன்னும் அபவுட் பேஜ் இருக்குது, சர்வீசஸ் இருக்குது, கெரியர்ஸ் இருக்குது. கெரியர்ஸ் பேஜ் நம்ம இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது நான் சில ஏபிஐஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், அது வந்த பின்னாடி தான் நான் பண்ணணும். மற்றபடி மீதி எல்லாமே முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். டிசைன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டடு. இப்போதைக்கு நான் வெறும் இது மட்டும் தான் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டு அதில் அவங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வரைக்கும் முடிச்சிருக்கு. இன்னும் கீழே இது வேணும், இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் முடிச்சிட்டா போதும். இது எல்லாமே காப்பி பேஸ்ட் ஒர்க் தான், சேம் டெம்ப்ளேட்ன்றனால இது எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் கவலை இல்லை. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் முடிக்கணும். சரி வாங்க, இப்போதைக்கு நேவிகேஷன் பார் இது முடிச்சிருக்கு. அடுத்து இங்கே ஒரு இது வேணும். ஓகே, பண்ணுவோம். ஹெட்டர் முடிச்சாச்சு. சர்வீசஸ் ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் டேகு, ஒரு ஹெட்டிங் டேகு, அடுத்து ஒரு பேராகிராஃப் டேகு. பேசிக்காக இதெல்லாம் தான் இருக்குது. காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் சர்வீஸ் இன்னர், இதுக்குள்ளே ஒரு 3 டிவிஷன். ஓகே, இப்போ இதுக்கு சர்வீசஸ்க்கான இது எழுதுவோம். ஓவர்வியூ. இப்போ பேசிக்காக இதோட வித் சர்வீசஸ் SCRVI வித் 100%, ஹைட் ஒரு 50 வியூ ஹைட் வச்சுப்போம். ஓகே, பேக்ரவுண்ட்
PG2 color white. Text time center. இதுக்கு ஒரு மார்ஜின் வச்சுப்போம். மார்ஜின் டாப் ஒரு 2 rem. பேட்டிங் டாப்பும் ஒரு 2 rem போட்டு பேட்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு 6 rem. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது டாட்ஸ் சார் உள்ளே இருக்கிற பி ஃபாண்ட் சைஸ் ஒரு 2 rem அதிகம் 1.5 rem கொடுத்து. ஓகே, டாட் சர்க்குள்ளே இருக்கிற H1 font size ஓகே பக்கா. இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? H1 8 rem கொடுத்துருக்கோமா? What about 5? ஓகே, அப்போ இதுக்கும் 5 படி இதோட நான் சர்வீசஸ்குள்ளே இருக்கிற ஒப்பாசிட்டி கம்மி பண்ணலாம் 50%. ஓகே, இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட் எதுவும் நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதே டெக்ஸ்ட்டாக இருக்க போது நம்ம வந்து போஸ்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டெக்ஸ்ட்டில் எதுவும் ப்ளே பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இது இருக்கட்டும். இப்போ இந்த சர்வீசஸில் இந்த 3 பாக்ஸ், அதாவது டாட் சர்வீஸ் டாட் சர்வ் சர்வ் வின்னர் வந்து என்னன்னா டிஸ்பிளே கிரிட் டெம்ப்ளேட் காலம் வந்து 1FR ஸ்பேஸ் 1 ஃப்ரேம் அதுக்குள்ளே இருக்கிற இதுக்கு டாட் சர்வ் இன்னரில் இருக்கிற டிவிஷனுக்கு கலர் வந்து இப்போதைக்கு பிளாக் கொடுக்குறான். வித் 5 rem, ஹைட் வந்து 5 rem. இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு கொடுக்குறான், என்ன வர மாட்டேங்குது. சார் இன்னரில் இருக்க டிவ்
ஓகே பக்கா, இப்போ பக்காவாக இருக்குது. மார்ஜின் லெஃப்ட் கம்மி பண்ணிப்போம். ஓகே ஃபுட் இப்போதைக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது இது வரைக்கும். இப்போதைக்கு இதில் எதுலேயும் நான் இப்போ ஃபில் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது எல்லாத்துலேயும் நான் சேஞ்ச் பண்ணுவேன் இதில். அதனால் இப்போதைக்கு இதில் எதுவும் ஃபில் பண்ண போகிறதில்ல நான். அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரைஸிங், ஒரு ஐடியா இருக்குது. ப்ரைஸிங் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணாமல் அவங்கக்கிட்டேருந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நம்ம அவங்கள டேரெக்டாக அப்ரோச் பண்ணி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணலாமான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போதைக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் I don't know whether it will be the final price or not. இப்போதைக்கு இதெல்லாம் தான் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பேஸ் பிளான் 4000லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுதான் நம்மளோட ப்ரைஸிங். அதாவது பேஸ் பிளான்லேயே எஸ்இஓ எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும், வெப்சைட் ப்ளஸ் எஸ்இஓ எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்க்ளூடிங் டொமைன்னா ஃப்ரீ டொமைன் இல்லாமல் .in டொமைனோட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டிவிஷனில் என்னென்ன இருக்குது, ஒரு H2 வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு H1, H2ல் ஒரு H5 H1 ஒரு பேரா, H5 H1 ஒரு பேராகிராஃப் டேக். இது வந்து பிளான். இதுக்குள்ள ஒரு H5 டேக், H1 டேக், தென் பேரா டேக். அதுக்குள்ளே திருப்பி ஒரு டிவிஷன் வருது. அந்த டிவிஷன் கிளாஸ் வந்து பிளான் இன்னர். அதுக்குள்ளே ஒரு 2 டிவிஷன். இப்போதைக்கு 2 டிவிஷன் நம்ம வந்து இப்போதைக்கு 2 டிவிஷன் வைக்கிறேன். டோட்டலாக எத்தனை டிவிஷன் வரப்போகுதுன்னு மேக்ஸிமம் 3 இருக்கும். கிளாஸ் பிளான். ஓகே, choose your plan. Affordable pricing plans. அதுக்கப்புறம் பட்ஜெட். ஓகே, இங்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து இதே மாதிரி தான் .plan with வந்து 100%. ஐடி இப்போதைக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணல. வேறு என்ன, மற்றபடி வேறு இதில் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். இப்போ வந்து பிளானில் இருக்கிற H5ல ஒர்க் பண்ண போகிறோம். பிளானில் இருக்கிற H5 வந்து கலர் வந்து BG2 இந்த கலர். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் ஒரு 0.5 rem வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு எவ்வளோ ரன் வச்சோம், 1.5 rem. அதுக்கடுத்து .plan அதுக்குள்ளே இருக்கிற H1 இதுக்கு வந்து 5 rem. ஃபாண்ட் சைஸ் வந்து 5 rem. ஓகே, அதுக்கடுத்து பிளானில் இருக்கிற பேராடேக் இதுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 1.5 rem. ஓகே ஃபிக்ஸ். இப்போ இதில் இருக்க ஒப்பாசிட்டி வந்து 50%. ஓகே ஃபிக்ஸ். இப்போ இந்த பிளானுக்கு வந்து மார்ஜின் டாப் கொடுத்து கொஞ்சம் இது கொடுத்து மார்ஜின் டாப் 2 rem.
இதுக்கு கீழே பிளான் டாட் பிளான் இன்னர், இதோட டிஸ்பிளே வந்து கிரிட். அதுக்கப்புறம் கிரிட் டெம்ப்ளேட் காலம் 1FR ஸ்பேஸ் 1FR. இப்போ டாட் பிளான் இன்னரில் இருக்கிற டிவிஷனோட கலர் வந்து பிளாக். தென் சைஸ் வித் வந்து அதே வித் வச்சுப்போம் 20 rem, height 20 rem. Okay, fix. மறந்துட்டேன், சைல்டுன்னு நினைக்கிறேன். டாட் பிளான் இன்னர் மார்ஜின் லெஃப்ட் 20 rem. 20 rem அதிகமாக இருக்குது, மைனஸில் கொடுப்போம். அப்போ -20 போய் ஒட்டிக்கிச்சு. -10 rem -5 -2. ஓகே, பக்கா சைல்டு 1. இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகம் தரோம், 30 கொடுப்போம். I think it's perfect. 25 இதுக்கு ஒரு 5 கொடு. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ அடுத்து இன்னொரு இது இருக்குது, ஒரு ஹெட்டிங் டேக், ஒரு பேராகிராஃப் டேக், 2 பட்டன். அது வந்து என்ன, அது கன்சல்டேஷன். அதே மாதிரி பிளானர் dev.com. இதுக்கு சொல்றா, டேய் கெட்டார்த்த கத்தாதரா, வேலை செய்யுது. இப்போ உள்ள H1, அதுக்கடுத்து ஒரு பேரா டேக், நெக்ஸ்ட்டு 2 பட்டன். இப்போ இதில் இருக்கிற கிளாஸ் நான் ஏற்கனவே இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஏன்னா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிக்க பார்க்கணும், அதனால காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ H1ல என்ன இருக்க போகுது, அதை காப்பி பேஸ்ட், ஒரு பிரேக் டேக், அதுக்கப்புறம் பேராகிராஃப், இங்கே ஒரு பிரேக் டேக். இப்போ .con. டே அங்கே கதவு சாத்திக்கோடா. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர், இதுக்கு கலர், பேக்ரவுண்ட் வந்து BG2, நெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்.
கலர் ஒயிட். இப்போ வந்து இதுக்கான width 100%, height வந்து 40 view height. I think 50 will be 60. இப்போ இதுக்கு margin top பக்கா. padding top 6 trim. இப்போ டாட் கண்டில் இருக்கிற H1 font size 2 rem இல்லை 5 rem. then டாட் கன் அதில் இருக்கிற paraTag font size 1.5 rem. இது opacity 50%. ஓகே, இந்த பட்டனை இப்போ மூவ் பண்ணணும். இந்த பட்டன்ஸ்க்கு ஏற்கனவே நான் கோட் எழுதியிருப்பேன், ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். Ctrl F GT. இது ரெண்டு தான் அதோட கோடு. Ctrl C, Ctrl C, then Ctrl V. இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். CGT CLM. ஓகே, இதோட பட்டனில் CGTக்கு இப்போ வந்து நம்ம வந்து கலர் வந்து BG2, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். background white. okay, ஏன் ஒயிட் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஒயிட். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இந்த பட்டனில் வந்து கெட் ஃப்ரீ கன்சல்டன்ட். உள்ளே இருக்கிறது ஏதாவது உடைய போகுதுடா. learn more about our service. ஓகே, இப்போது இதோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 22. பர்ஃபெக்ட். 22 பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வித் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீ இந்த வெப்சைட் பாரு. சூப்பர். அடுத்து frequently asked questions in the section. FAQ.
போதும் போதும். போதும்டா, ரோஸ் வாட்டர் ஊற்றுடா. Frequently asked question in the division div.faq. இதுக்குள்ள வந்து ஒரு h1. இப்போதைக்கு இதை மட்டும் வைக்கிறேன், ஏன்னா கொஸ்டின்ஸ் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல, அதனால் அந்த கொஸ்டின்ஸ் வைக்கிறதும் வேஸ்ட் இப்போதைக்கு. FAQ. இப்போ இதோட FAQ வந்து .faq வந்துடுச்சு. மார்ஜின் டாப் 4rem text align center. ஓகே, இப்போ .faq இருக்கிற h1 டேகுக்கு font size 4rem. 4rem is 3rem. ஓகே, இதுக்கான வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃபுட்டர் ஆட் பண்ணிடலாம் அப்படியே. இதோட வித் வந்து ஹைட் வித் 100%, ஹைட் வந்து 60 வியூ ஹைட். ஓகே, இதுக்கு கீழே ஃபுட்டர். இந்த ஃபுட்டர் வந்து ஃபுட்டருக்கு ஏற்கனவே கலர் டிக்ளேர் பண்ணியாச்சு. div.footer. footer with 100%, height வந்து 30 view height. பேக்ரவுண்ட் வந்து ஃபுட்டருக்கு ஒரு கலர் இது பண்ணிப்போம், அந்த கலர். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போதைக்கு நம்மளோட ஹோம் பேஜ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது நாபார் டாகல் ஆகுது. டாகல் ஆகும்போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இனிஷியலி இட் வில் பி ப்ளூ அண்ட் வென் இட் வில் பி டாகல் இட் வில் பி டிரான்ஸ்பரண்ட். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்டை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம், இதை வந்து லைட் ஷேடட் ப்ளூவாக மாற்றிடுவோம். அந்த கோட் இருக்கும் நாபார். இதுக்கு வந்து nav toggle ஒரு இது பண்ணிக்கலாம். nav toggle கலர் என்னன்னா அதே -4e3 இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதோட ப்ராப்பர்ட்டி மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ இதோட இதை இங்கே போடுவோம். ஓகே, பட் இதுவும் டெக்ஸ்ட் விசிபிலிட்டி வந்து ரொம்ப இதாக தர மாதிரி இருக்குது. அப்போ டெக்ஸ்ட் கலர் மாற்றணுமா? ஓகே, இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும், அது திருப்பியும் தலைவலி வரும்.
ஏன்னா ஒயிட் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதாக தெரியும். ஏன்னா நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து ஹோவர் வந்து பிளாக் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இது சேஞ்ச் பண்ணால் திருப்பி ஹோவரையும் சேஞ்ச் பண்ணோம். எனக்கு அது சேஞ்ச் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளை அது டாகில் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சால் போதும். ஓகே ஓகே பக்கா. இப்போ வந்து இதோட பாக்ஸ் ஷேடோ இங்கே வந்து வேறு ஏதோ கலர் கொடுத்துருக்கான். இந்த பாக்ஸ் ஷேடோவோட கலர் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். பாக்ஸ் ஷேட் ஸ்கல் பாக்ஸ் ஷேட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. இதோட டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணு. ஓகே பட் இட்ஸ் நாட் விசிபிள். I think black will be more sure. ஓகே டேய் பின் கண்ணு தெரியுமா தெரியாதா? சரி இங்கே பாரு, இந்த பாக்ஸ் ஷேடோ தெரியுதா? பிளாக் நல்லா இருக்கா இல்லை இந்த கலர் நல்லா இருக்கா? இதுனா இது ப்ளூ கலரா? பிளாக்கே வை. ஓகே பிளாக் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். வேறு என்ன இப்போ இதில்னா இப்போதைக்கு இந்த பேஜ் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இந்த பேஜே ½ வந்துடுச்சு. நான் பெஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா தனித்தனி வீடியோவை போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பேஜை இன்னொரு வீடியோவை போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் இருக்க போது, மற்றபடி இந்த 2 பேஜ் ஒரே வீடியோவை போட்டுடலாம். ஏன்னா சின்ன சின்ன பேஜஸ், இது 2த்தையும் ஒரே வீடியோவை போட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே மக்களே, see you next video. டாட்டா பாய்.